பூரி ஜெகநாதர். பக்தர்களோட இதயத்துல இவருக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்துல பகவான் ஜெகநாதரை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வந்தாங்க. அப்போ அவர் கூட ஒரு புகழ்பெற்ற தாந்திரிகரும் அங்க வந்தாரு. அவர் பேரு கமாம்கிரி. அவர் கடுமையான தவம் மற்றும் தியானத்தின் மூலமா பல அற்புதமான சக்திகளை பெற்றிருந்தாரு. தன்னோட தியானத்தை முடிச்ச பிறகு இப்போ பாரதத்தோட முக்கிய தீர்த்தங்களுக்கு யாத்திரை போகணும்னு அவருக்கு ஆசை வந்தது. அவரோட இந்த யாத்திரை பகவான் ஜெகநாதரை தரிசிச்ச பிறகுதான் முடியணும்னு முடிவு செஞ்சிருந்தாரு. இந்த ஆசையோட கமாம்கிரி பூரிய அடைஞ்சாரு. அவர் புனிதமான மார்க்கண்டேய குளத்துல குளிச்சு மனசை அமைதிப்படுத்தி அப்புறம் பகவான் ஜெகநாதரோட தரிசனத்துக்காக ஸ்ரீமந்திர் நோக்கி நடந்தாரு. ஆனா அவர் கோவிலோட சிம்ம வாசலுக்கு போனதும் கோவில்களோட பிரம்மாண்ட கதவுகள் மூடி இருப்பதை பார்த்தாரு. அவர் மனசுல ஆச்சரியமும் ஏமாற்றமும் நிறைஞ்சிருந்தது. ஆனா அதே நேரத்துல ஒரு அனுபவம் உள்ள பூசாரி அவர் பக்கத்துல வந்து பணிவா சொன்னாரு, ஐயா யோகி, இப்போ பகவான் ஜெகநாதர் உடல்நிலை சரியில்லாம இருக்கார். அதனால அடுத்த 15 நாட்களுக்கு அவர் யாருக்கும் தரிசனம் தரமாட்டார். அவர் குணமானதும் இந்த கதவுகள் திறக்கப்படும். அப்போ நீங்க வந்து பகவானை தரிசிக்கலாம். இவர் பேச்சை கேட்ட அந்த தாந்திரிக யோகிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் அகங்காரத்தோட சொன்னாரு, என்னது, இந்த முழு உலகத்துக்கே நாதனான தெய்வீக உடலை கொண்ட அவர் எப்படி நோய்வாய்ப்பட முடியும்? அட, அவர் தானே மிகப்பெரிய கடவுள். இதெல்லாம் நீங்க வளர்த்து வச்சுக்கிற கட்டுக்கதைகள். இல்லை, நான் இதை நம்ப மாட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாத காரணங்களை வச்சு ஜெகநாதரோட தரிசனத்தை நிறுத்துறது நல்ல விஷயம் இல்லை. நடங்க, கதவை திறங்க, நான் இப்பவே தரிசனம் பண்ணணும். பூசாரி அமைதியா பதில் சொன்னாரு, ஐயா, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சுவாமி ஓய்வுல இருக்காரு. ஒவ்வொரு வருடமும் இப்படி 15 நாட்கள் வரும். அப்போ குறிப்பிட்ட பூசாரிகள் மட்டும்தான் அவர்கிட்ட போய் சேவை செய்ய முடியும். வேறு யாருக்கும் உள்ளே போக அனுமதி கிடையாது. இந்த விதிமுறைகள் ரொம்ப காலமா இருக்கு. யாருக்காவது ஜெகநாதரை தரிசிக்கணும்னா 15 நாட்கள் காத்திருக்கணும். இது ராஜாவோட உத்தரவும் கூட. அவரோட அனுமதி இல்லாம நாங்க கதவை திறக்க முடியாது. இத கேட்டதும் கமாம்கிரி ராஜாவை பார்க்கலான்னு முடிவு செஞ்சாரு. அந்த காலத்துல ஒடிசாவை கங்கை வம்சத்தை சேர்ந்த தர்மாத்மாவான ராஜா காமேஸ்வர தேவ் ஆண்டு வந்தாரு. பூரியில இருந்து சுமார் 50 மைல் தூரத்துல சாரங்கரால ராஜாவோட அரண்மனை இருந்தது. கமாம்கிரி அரண்மனை நோக்கி நடந்தாரு. ராஜாவோட சபைக்கு போனதும் கமாம்கிரி நம்பிக்கையோட சொன்னாரு, மகாராஜா, நான் பல வருடங்கள் கடின தவம் செஞ்சு பல அரிய சித்திகளை அடைஞ்சிருக்கேன். இப்போ நான் பாரதம் முழுக்க தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கேன். ஜெகநாதரை தரிசனம் செஞ்சு இந்த யாத்திரையை முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் உங்கள் பூசாரிகள் சிலர் இப்போ ஜெகநாதர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, அதனால் கதவு திறக்காதுன்னு சொல்லி என்னை தடுத்துட்டாங்க. மகாராஜா, இந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு பக்தனை கடவுளை பார்க்க விடாமல் தடுக்கிறது சரியில்லைன்னு தோணுது. தயவு செஞ்சு கோயில் கதவை திறக்க சொல்லுங்க, நான் பகவானை தரிசிக்கணும். இதை கேட்ட ராஜா பணிவா சொன்னாரு, யோகி பாபா, நீங்கள் பகவானை தரிசிக்க விரும்புகிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் ஆசையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இது பல நூற்றாண்டுகளாக வர்ற ஒரு புனிதமான வழக்கம். இதை நான் எப்படி மீற முடியும்? ஜெகநாதர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காருன்னு எல்லோருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு சிறப்பு சேவை நடக்கும். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட பூசாரிகள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். வேற யாருக்கும் அனுமதி கிடையாது. இது பகவானோட சேவையில் ஒரு முக்கியமான பகுதி. ராஜாவோட பேச்சை கேட்ட கமாம்கிரிக்கு அகங்காரம் இன்னும் அதிகமாச்சு. அவர் சொன்னாரு, இல்லை, உள்ள அப்படி எந்த சிறப்பு பூஜையும் நடக்கலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சாதாரண மக்கள் உள்ள போக முடியாட்டாலும் நான் என் யோக சக்தியால் உள்ள போக முடியும். உள்ள அப்படி எந்த தனிப்பட்ட சேவையும் நடக்கலன்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். நீங்க என் கூட பூரிக்கு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா ராஜா அவரோட பேச்ச கேட்க மறுத்துட்டாரு. கடைசியா தன்னோட பேச்ச உண்மையாக்க கமாம்கிரி ஒரு பெரிய ஆலமரம் பக்கத்துல போய் அது மேல ஏறினாரு. தன்னோட அற்புத யோக சக்தியின் சித்தியால அவர் அந்த மரத்துல ஏறி ஆகாய மார்க்கமா பூமிக்கு பறக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஆச்சரியமான அற்புதத்தை பார்த்து ராஜா காமேஸ்வர தேவும் திகச்சு போயிட்டாரு.
அவர் நினைச்சாரு, நிச்சயமாய் ஒரு பெரிய சித்த புருஷராக தான் இருக்கணும். அதனால ராஜாவும் அவருக்கு பின்னால தன்னோட குதிரையில ஏறி பூரிக்கு கிளம்பினாரு. பூரி கோவில் பக்கத்துல வந்ததும் கமாம்கிரி ஒரு சின்ன தேனியா உருமாறி மூடி இருந்த கதவோட ஒரு சின்ன ஓட்டை வழியா கோவிலுக்குள்ள நுழைஞ்சாரு. உள்ள போய் கமாம்கிரி பார்த்தாரு, அங்க 8 இதழ்கள் கொண்ட ஒரு அழகான தாமரை பூ இருந்தது. அதுக்கு மேல ஒரு தெய்வீகமான தேவி உட்கார்ந்திருந்தாங்க. கமாம்கிரிக்கு அந்த தேவியில எந்த வித்தியாசமும் தெரியல. ஆனா அவர் அப்போ தேனியா இருந்ததால அந்த தாமரை பூ அவருக்கு ரொம்ப பிடிச்சதால அதுக்குள்ள போயிட்டாரு. அவர் உள்ள போனதும் தாமரையோட இதழ்கள் தானா மூடிடுச்சு. கமாம்கிரி அதுல மாட்டிக்கிட்டாரு. அவர் வெளியில வர ரொம்ப முயற்சி செஞ்சாரு. ஆனா எதுவும் நடக்கல. இப்ப அவரோட மூச்சு வேகமானது. தான் பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. கடைசியில கமாம்கிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இனி வெளியே வர முடியாதுன்னு நினைச்சப்போ அவர் காமேஸ்வர மகாதேவ்னு சொல்ற சிவபெருமான நினைச்சாரு. அப்புறம் பகவான் ஜெகநாதர் கிட்டையும் மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டாரு. பகவானே, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன உங்க சரணத்துல ஏத்துக்கங்க. அதே நொடியில அற்புதமான அந்த தாமரை போட இதழ்கள் திறந்துடுச்சு. கமாம்கிரி அதுல இருந்து வெளியில வந்து அவர் எங்க இருந்து வந்தாரோ அதே மரத்துக்கு திரும்பிட்டாரு. இவ்வளவு நேரம் தாமரைக்குள்ள இருந்ததால அவர் சோர்ந்து போயிருந்தாரு. அதனால அங்கேயே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாரு. இப்போ கமாம்கிரிக்கு தன்னோட தப்ப நினைச்சு வருத்தம் வர ஆரம்பிச்சது. அவர் மனசுல கேள்விகள் ஓட ஆரம்பிச்சது. இனி நான் எப்படி ராஜா கிட்ட போவேன்? அவர்கிட்ட என்ன சொல்வேன்? நான் ஒரு ரொம்ப பழமையான புனிதமான ஒரு பாரம்பரியத்தை உடைக்க முயற்சி செஞ்சிருக்கேன். இந்த தடவை அவருக்கு முழு உண்மையும் புரியலாம். மறுபடியும் கமாம்கிரி கோவில் பக்கத்துல போனாரு. இந்த தடவை தன்னோட யோக வித்தையால தன்னை யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சுக்கிட்டாரு. அதாவது இப்போ அவரை யாரும் பார்க்க முடியாது. சிறப்பு பூசாரிகள் கோவிலுக்குள்ள போக ஆரம்பிச்சதும் கமாம்கிரியும் அமைதியா அவங்க கூட உள்ள போயிட்டாரு. பூசாரிகளுக்கு அவரை பார்க்க முடியல. ஆனா உலகத்துக்கே நாதனான பகவான் ஜெகநாதரால எல்லாவற்றையும் பார்க்க முடியும். உள்ள போய் கமாம்கிரி பார்த்தாரு. 4 பக்கமும் 8 திசைகள்ல 8 அழகான தேவிகள் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க உடம்புல நகைகள் மின்னிட்டு இருந்தது. எல்லாரும் மென்மையா சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த கமாம்கிரிக்கு நம்ம வர்றது இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு கமாம்கிரி ரொம்பவே பயந்துட்டாரு. அவர் முகமெல்லாம் வேர்த்திடுச்சு. பயத்துல அவர் உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டாரு. கமாம்கிரி கொஞ்ச நேரம் கூட எடுக்காம ராஜா கிட்ட போய் சொன்னாரு, மகாராஜா, உண்மையில் இந்த இடம் ரொம்ப அற்புதமானது. இன்னைக்கு நான் பகவான் ஜெகநாதரோட லீலையை நானே பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே என்னோட எல்லா தந்திர சாதனாவும் தோத்து போச்சு. எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சி வந்தேன். ஆனால் பகவானோட லீலைக்கு முன்னாடி நான் தோத்துட்டேன். நான் என் தப்பை உங்ககிட்டையும் பகவான் ஜெகநாதர்கிட்டையும் என் அகங்காரத்துக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி என் முழு வாழ்க்கையும் இந்த பூரி தலத்திலேயே கழிக்க ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு எனக்கு இங்க தங்க இடம் கொடுங்க. இப்படி சொல்லிட்டு கமாம்கிரி தன் கோவிலுக்குள் பார்த்த அந்த அமானுஷ சம்பவத்தை எல்லாம் ராஜா கிட்ட சொன்னாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு கமாம்கிரி தன்னோட எல்லா அகங்காரத்தையும் விட்டுட்டு தன் வாழ்நாள் முழுக்க ஜெகநாத்புரி தலத்திலேயே தங்கி பகவான் ஜெகநாதரோட சரணடைஞ்சாரு. பிற்காலத்துல கமாம்கிரி பூரியில ஒரு சின்ன மடம் கட்டி அங்க பகவான் காமேஸ்வர மகாதேவரை பிரதிஷ்டை செஞ்சாரு. அவர் எப்போதுமே அங்கேயே தங்கி பகவான் ஜெகநாதருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னைக்கும் அந்த மடம் பூரியில இருக்கு. கொஞ்சம் பழையதாயிடுச்சு. ஆனா அது இன்னைக்கும் இந்த யோகியோட கதைய நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த கதை நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, கடவுளுக்கு முன்னாடி அகங்காரமோ சக்தியோ ஒண்ணுமே இல்ல. உண்மையான மனசோட பக்தியும் அர்ப்பணிப்பும் தான் மிகப்பெரிய சக்தி. இன்றைய கேள்வி: கிருஷ்ணர் பிறந்தப்போ வசுதேவர் எந்த நதியை கடந்தாரு? ஏ சரயு நதி, பி கங்கை நதி, சி யமுனை நதி, டி கோமதி நதி. உங்க பதிலை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில் சொல்றவங்களோட கமெண்ட்டுக்கு ஹார்ட் கிடைக்கும். நீங்க இந்து மதம் சம்பந்தப்பட்ட கதைகளையும் சுவாரஸ்யமான வினாடி வினாவிலையும் ஆர்வம் உள்ளவராக இருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் அடுத்த வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க.